ஓம் சாந்தி. 9/8/2026 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 2/3/2011 மதுபன். அதாவது சிவராத்திரி முன்னிட்டு பாப்தாதா வந்திருக்கிறார். அப்போ சிவராத்திரி முரளின்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? பாபானுடைய ஸ்டைல் நமக்கு தெரியும் இல்லையா? சிவராத்திரி அப்படின்னா சிவ ஜெயந்தி, குழந்தைகளுடைய ஜெயந்தி. இது ஒரு வண்டர்ஃபுல் ஜெயந்தி. சங்கம யுகத்தில் மட்டும்தான் இது நிகழும் அப்படிலாம் சொல்வார். அதுக்கப்புறம் குழந்தைகள்கிட்ட கேட்பார், நீங்கள் வாழ்த்துக்களை பெற வந்திருக்கீங்களா, கொடுக்க வந்திருக்கீங்களா? ஏன்னா பாபாவுடைய பர்த்டேயாக கூட இருக்கு இல்லையா? அதே நேரத்தில் பாபாவுக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கீங்களா இல்லை பரிசு பெற வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். அதுக்கப்புறம் பக்தியினுடைய விஷயங்களை ஒப்பிட்டு சொல்வார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ அழகா உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய காப்பி பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்கள் சங்கம யுகத்தில் என்னென்ன செய்கிறீங்களோ, ஒரு ஜென்மத்திற்கு செய்கிற விஷயங்களை அவங்க ஒரு நாளைக்காக எவ்வளோ அழகாக காப்பி பண்ணுறாங்க. அவங்களும் ஒன்றும் குறைந்தவங்க இல்லை அப்படின்றார். அப்படி சொல்லும்போது அன்றைய தினத்தன்று சிவராத்திரி அன்று பக்தர்கள் என்னென்ன செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, நீங்கள் என்ன செய்ததுனால பக்தர்கள் இன்றைய வரைக்கும் அதையே செய்துட்ருக்காங்க அப்படின்னு விரதம், கண் விழித்தல், அர்ப்பணிப்பு, இதை பற்றியெல்லாம் சொல்கிறார். கடைசியில் ஏதாவது ஒரு பரிசு நம்ம பாபாவுக்கு கொடுக்கணும்னு கொடுக்க வச்சிடுவார். இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம முரளியை கேட்டோன்னா பாபா என்ன சொல்கிறார் அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். முரளினுடைய தலைப்பு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுய மரியாதையின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து கொண்டே உதவியாளராகி வீண் எண்ணங்கள் என்ற இரக்கம் பூக்களை அர்ப்பணித்து நம்பர் 1 வருவதற்கான பரிசு பெறுங்கள். நம்ம இங்கே பிள்ளையாருக்கு எருக்கம் பூவை அர்ப்பணிக்கிறோம். வடநாட்டில் சிவனுக்கு எருக்கம் பூக்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆகையால பாபா வீண் எண்ணங்கள் என்ற எருக்கம் பூக்களை அர்ப்பணித்து நம்பர் 1 வருவதற்கான பரிசு பெறுங்கள் அப்படின்னு அழகா சொல்றார். இன்று நீங்கள் அனைவரும் மற்றும் நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும் அமிர்த வேளையில் இருந்து மிகவும் சிநேகம் நிறைந்த தன்னுடைய அன்பு மற்றும் குஷியின் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையும் செல்ல குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த ஜெயந்தியின் வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு மிகவும் அன்பானவர்கள், மனதின் செல்லங்களாக இருக்கிறீர்கள். எனவே பாப்தாதா தன்னுடைய கைகளின் மாலையினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு செகண்ட் இந்த சீனை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. பாபாவுடைய கைகள் எனக்கு மாலையாக இருக்கு. அந்த கைகளுடைய அணைப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மாக்கள், எவ்வளவு பாபாவுக்கு பிரியமான ஆத்மாக்கள், செல்லங்களாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்றது உணர முடியும் இல்லையா? பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிரில் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டும் இருக்கிறீர்கள், அடைந்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் பல இடங்களில் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையும் உள்நாடு மற்றும் அயல்நாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் மிக அன்பாக வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியான முகத்துடன் அன்பு கடலில் விளையாடி கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தைக்கு குஷி இருக்கிறது. ஏனென்றால் தந்தை தனியாக வருவதில்லை, குழந்தைகளுடன் தான் வருகிறார். ஏனென்றால் தந்தை வருவதே யஜ்யத்தை படைப்பதற்காக. ஆக யஜ்யத்தில் யார் இருப்பார்கள்? பிராமணர்கள். ஆகையால் தந்தை தனியாக வருவதில்லை, குழந்தைகளுடன் வந்திருக்கிறார். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வராங்கன்னா அவங்க மட்டும் வரமாட்டாங்க.
ஒரு குரூப்பே வருவாங்க. அதுபோல் பாபா நான் தனியாக வரமாட்டேன், நான் குழந்தைகளோடு தான் வருவேன்றார். கேட்கவே எவ்வளவு இனிமையாக இருக்கு. ஏனென்றால் இந்த ஜெயந்தி தான் அனைத்து ஜெயந்திகளிலும் விசித்திரமானது. முழு கல்பத்திலும் இந்த ஒரு ஜெயந்தி தான், அதாவது தந்தை மற்றும் குழந்தைகளின் இந்த ஒரு ஜென்மம்தான் கூடவே ஒன்றாக ஏற்படுகிறது. ஆகையால இது வண்டர்ஃபுல் ஜெயந்தி அப்படின்றார். எனவே இந்த ஜெயந்தி வைரத்திற்கு சமமான ஜெயந்தி என்று சொல்லப்படுகிறது. வண்டர்ஃபுல்லான பிறந்த நாள், வைரத்திற்கு சமமான பிறந்த நாள் அப்படின்றார். தந்தையும் விசேஷமாக ஆதிரத்ன குழந்தைகளுக்கு விசேஷ வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இன்று நீங்கள் அனைவரும் வாழ்த்துக்கள் கொடுக்க வந்திருக்கிறீர்களா அல்லது பெறுவதற்கு வந்திருக்கிறீர்களா? கூடவே இருப்பீர்கள், கூடவே பிறப்பீர்கள், கூடவே வருவீர்கள். அதாவது பிரம்மா பாபாவுடன் ராஜ்யம் செய்வீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுபோல் கூடவே இருப்பதற்கான உறுதிமொழி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களும் என்ன சொல்கிறீர்கள்? நாங்களும் எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு கூடவே இருப்போம் என்றுதானே சொல்கிறீர்கள். இது குழந்தைகள் தந்தைக்கு, தந்தை குழந்தைகளுக்கு கொடுத்த உறுதிமொழி. ஷரீரத்தினால் எங்கு இருந்தாலும் சரி, ஆனால் இதயத்தில் தந்தை சதா கூடவே இருக்கிறார். அதனால்தான் தந்தை திலாராம் என்று சொல்லப்படுகிறார். இதயத்தில் வசிக்கக்கூடியவர், இதயத்தை கவர்ந்தவர் திலாராம் என்று சொல்லப்படுகிறார். இதன் நினைவு சின்னமாக தான் இங்கு தில்வாலா கோவில் இருக்கிறது. ஆக அனைவரின் உள்ளத்தில் திலாராம் இருக்கிறார் அல்லவா? ஒரு அவ்வியக்த முரளில பாபா சொல்லியிருக்கிறார், பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு உங்களை யாராவது கேட்டா என்ன சொல்வீங்க? எங்களுடைய இதயத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமிதம் இருக்கு. மேலும் தந்தை குழந்தைகளிடம் கூறுகிறார், ஒருபோதும் தனியானவராக ஆகாதீர்கள், சதா கூடவே இருங்கள், கூட இருந்தே ஆக வேண்டும். தனியாக ஆகும்போது மாயை தன்னுடைய வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறது. கூடவே இருந்தீர்கள் என்றால் சுயம் லைட் ஹவுஸ், அதாவது கலங்கரை விளக்கு கூடவே இருக்கிறார். அவருக்கு முன்பு மாயை தூரத்திலிருந்தே ஓடிவிடும், அருகில் கூட வர முடியாது. பாபா கூடவே இருந்தோன்னா பாபா லைட் ஹவுஸாக இருக்கிறார். அப்போ அந்த லைட் ஹவுஸ் வெளிச்சம் இருக்கும்போது, சக்தி இருக்கும்போது மாயாவும் பார்க்குது, இங்கே வெளிச்சம் நிறைய இருக்கு, சக்தி இருக்கு, பாபா இவங்களோடு இருக்கிறார், இப்போ நம்ம போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு கிட்ட கூட வராது அப்படின்றார், வர முடியாதுன்றார். எனவே குழந்தைகள் தந்தையுடனும், தந்தை குழந்தைகளுடனும் சதா கூடவே இருப்பதற்கான உறுதிமொழி இருக்கவே இருக்கிறது. உங்கள் அனைவருடைய உறுதிமொழியும் இருக்கிறதல்லவா? கூடவே இருக்கிறார், கூடவே இருப்பார். கூடவே இருப்பது பிடித்திருக்கிறதல்லவா? கை உயர்த்துங்கள். பாப்தாதா பார்த்தார், ஒவ்வொரு குழந்தையும் அமிர்த வேளையில் தந்தையிடம் உள்ளத்தின் விஷயங்கள் பேசுகிறார்கள். நேரம் கிடைப்பதில்லை என்றாலும் அமிர்த வேளையில் ஒவ்வொருவரும் மிகவும் இனிமையிலும் இனிமையான உள்ளத்தின் விஷயங்களை பேசுகிறார்கள். மேலும் தந்தையும் ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்தின் விஷயங்களை கேட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் பதில் கொடுக்கிறார். அனைவருக்கும் ஒரு விஷயத்தின் குஷி இருக்கிறது. அதாவது நாங்கள் மனதார என்னுடைய பாபா என்று சொல்லும் போது தந்தை ஆஜராகி விடுகிறார், தலைவன் ஆஜராகி விடுகிறார் என்ற குஷி இருக்கிறது. வெறும் உள்ளத்தின் விஷயம்தான், வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனதார என்னுடைய பாபா என்று சொன்னீர்கள், தலைவன் ஆஜராகி விடுகிறார்.
உள்ளத்திலிருந்து மேரா பாபான்னு சொன்னாலே போதும், பாபா ஆஜராயிடுறார். அவங்கவுங்க உலகத்தில் பகவானை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் இங்கே பாபா பாருங்க, நீங்கள் மேரா பாபான்னு சொல்லுங்க, நான் ஆஜராயிடுவேன், வேற எந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இதை விட சகஜமான மார்க்கம் இருக்க முடியுமா? இதெல்லாம் பிராக்டிக்கல்ல அனுபவம் பண்ணணும், அனுபவ ஞானம். ஆக இன்று நாலா புறங்களிலிருந்தும் இனிமையான பாடல் பாப்தாதாவின் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. எந்த பாடல்? மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா என்று. அதாவது என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா என்று ஒலித்து கொண்டிருந்தது. மேலும் பாப்தாதாவும் குழந்தைகளின் அன்பில் மூழ்கி இருந்தார், மூழ்கியும் இருக்கிறார். இப்பொழுது பாப்தாதா உங்களுடைய அன்பின் தெய்வீக காரியத்தை பார்த்து கூறுகிறார், உங்களுடைய பக்தர்களும் குறைந்த புத்தியுடையவர்கள் அல்ல, அவர்களும் உங்களுடைய நினைவு சின்னத்தை மிகவும் யுக்தியாக காப்பி செய்திருக்கிறார்கள். துவாபர யுகத்தில் வந்தார்கள். முதல் ஜென்மம் என்பதினால் சத்தோ பிரதானமாக இருக்கும். ஏனென்றால் பரந்தாமத்திலிருந்து ஆத்மா வருகிறது. ஆகையால் அவங்க உங்களை நல்லாவே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றார். ஆக இன்று பக்தர்களின் பக்கமும் பார்வை சென்றது. அவர்கள் மிகவும் யுக்தியாக காப்பி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரம்ப காலத்தின் பக்தர்கள். உங்களுடைய நடைமுறை செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோல் ஞாபகார்த்தத்தையும் மிக நன்றாக காப்பி செய்திருக்கிறார்கள். அதாவது சங்கம யுகத்தில் பிராக்டிக்கல்ல நீங்கள் என்னென்ன செய்தீங்களோ, தாரணை செய்தீங்களோ, அவங்க துவாபர் யுகத்தில் ஃபஸ்ட்டு வரும்போது துவாபர் யுகத்தினுடைய சத்தோபிரதான ஸ்டேஜில் இருந்ததுனால ஈஸியாக அவங்களால நீங்கள் சங்கம யுகத்தில் செய்ததெல்லாம் கேட்ச் பண்ண முடிஞ்சது. ஆகையால நன்றாகவே காப்பி செய்திருக்கிறாங்க. ஞாபகார்த்தமாக அதையெல்லாம் அவங்களும் ஒரு நாளைக்காக செய்கிறாங்க. ஆனால் உங்களுடையது நடைமுறைக்கானது, அவர்களுடையது நினைவு சின்னமாகும். உதாரணத்திற்கு, நீங்கள் விரதம் மேற்கொண்டீர்கள். என்ன விரதம் எடுத்தீர்கள்? தூய்மையின் விரதம் எடுத்தீர்கள். அவர்களும் விரதத்தை கடைபிடிக்கிறார்கள், விரதத்தை காப்பி செய்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய விரதம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு பிறவியில் கடைபிடிப்பதினால் அநேக பிறவிகளுக்கு அந்த விரதம் இருக்கும். அவர்கள் ஒரு நாள் மட்டும் தூய்மையாக இருக்கிறார்கள். மேலும் உணவு விஷயங்களிலும் சுத்தமாக இருக்கிறார்கள். உங்களுடையது 21 பிறவிகளுக்கான விரதம். அவர்களுடையது அல்ப காலத்திற்கானது. அதே போன்று கண் விழிப்பது. நீங்கள் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டீர்கள். எனவே முழு உலகத்தின் இருளை நீக்கிவிட்டீர்கள். அரை கல்பத்திற்கு இருள் வரவே முடியாது. மனதின் இருளை நீக்கினீர்கள். மேலும் வெளியில் இயற்கையின் துக்கம் என்ற இருளையும் நீக்கினீர்கள். அதையும் அவர்கள் காப்பி செய்திருக்கிறார்கள். அதாவது கண் விழிக்கிறார்கள். எவ்வளோ அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க கண் விழிக்கிறீங்க அப்படின்னா ஞானம் கிடைச்ச உடனே வெளிச்சத்துக்கு வந்துடுறீங்க. ஆகையால அரை கல்பத்திற்கு இருளே இருக்காது. அந்த அளவுக்கு ஞான வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. அறியாமை என்ற இருள் விலகிடுச்சு. இயற்கையின் துக்கம் என்ற இருளையும் நீங்க நீக்கிட்டீங்க. அப்படின்னா சத்தியுக திரேதா யுகத்துல இயற்கை கூட சுகமாக இருக்கும், சுகம் கொடுக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் தந்தைக்கு பலியாகி விட்டீர்கள், அர்ப்பணமாகி விட்டீர்கள், முழுமையாக சமர்ப்பணமாகி விட்டீர்கள். அதாவது சங்கம யுகத்துல எப்போ நம்ம பாபாவை புரிஞ்சுக்கிட்டோமோ, பாபாவுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோமோ, அப்போ தேக அபிமானத்தை விடுறதுக்காக முயற்சி செய்கிறோம். தேக அபிமானத்தை
பலி கொடுத்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். பாபா நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லி மனதார நம்ம நினைச்சோம் அப்படின்னா பாபாவுக்கு அர்ப்பணம் ஆயிட்டோம். என்னுடையவர் ஒரு பாபா தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முழுமையாக சமர்ப்பணம் அப்படின்னா என்னுடைய வழியிலெல்லாம் நான் நடக்க மாட்டேன், உங்களுடைய ஸ்ரீமத் படிதான் நான் நடப்பேன், ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய டைரக்ஷன் படிதான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ முழுமையாக நீங்க அர்ப்பணம் ஆயிட்டீங்க அப்படின்றார். இதையும் அவர்கள் காப்பி செய்திருக்கிறார்கள். ஆனால் தன்னை பலி கொடுப்பதில்லை. எதை பலி கொடுக்கிறார்கள் தெரியும் தானே? ஆட்டை பலி கொடுக்கிறார்கள். ஏன் ஆட்டை பலி கொடுக்கிறார்கள்? வேற எதையும் ஏன் பலி கொடுப்பதில்லை? அனைவரும் சிரிக்கிறீர்கள், அறிந்து கொண்டீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் என்பதை விட்டுவிட்டு நிமித்த உணர்வை தாரணை செய்யுங்கள் என்று அடிக்கடி சமிகை கொடுக்கிறார். அவர்கள் ஆட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதுவும் நான் நான் என்று சொல்கிறது. அதாவது ஹிந்தியில மே மே அப்படின்னா நான் நான். அப்போ அந்த ஆடு என்ன செய்யுது? மே மேன்னு சொல்லுது இல்லையா? அதுக்கு எவ்வளோ அழகா காப்பி அடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்றார். ஆக பக்தர்களின் புத்தி கூட அதிசயமானதல்லவா? உங்களுடைய பக்தர்கள் அல்லவா? அப்போ எப்படி இருப்பாங்க? நீங்க புத்திசாலிகள் அப்படின்னா உங்களுடைய பக்தர்களும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப புத்திசாலித்தனமாகவே காப்பி அடிச்சிருக்காங்க. தந்தை மற்றும் உங்களுடைய பக்தர்கள். எனவே தந்தை உங்களுடைய பக்தர்களுக்கும் யார் உண்மையான உள்ளத்துடன் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கும் பக்தியின் பலன் ஏதாவது கொடுத்து விடுகிறார். அவர்களும் சதா உண்மையாக மற்றும் சாத்வீகமாக இருப்பார்கள், குஷியாக இருப்பார்கள், துக்கத்தின் போது துக்கப்படுவதில்லை. அந்த உண்மையான பக்தர்கள் அப்படின்னா அவங்க சாத்வீகமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, குஷியா இருப்பாங்க. துக்கம் வரும்போது கூட அதை ஃபீல் பண்றதில்லை, துக்கப்படுவதில்லை. அதனால பாபா அவங்களுக்கும் நான் பக்தியினுடைய பலனாக ஏதாவது கொடுத்துடுறேன் அப்படின்றார். ஏனென்றால் உண்மையான உள்ளத்துடன் பக்தி செய்கிறார்கள். எனவே தந்தையும் இன்றைய நாட்களில் குழந்தையாகி உங்களுக்கு இந்த சமிகை கொடுக்கிறார். நான் என்பது இருக்கக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நடக்க வேண்டும், நான் சொல்வதுதான் சரி, அதுதான் நடக்க வேண்டும் என்பது கூடாது. இந்த நான் நான் என்பது ஒன்று சாதாரணமானது. அதாவது நான் சரீரதாரியாக இருக்கிறேன், தேகதாரியாக இருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறேன். ஆக ஒன்று சாதாரண நான், இன்னொன்று நுணுக்கமான நான். அதாவது நான் நான் அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் நீங்க பலி கொடுக்கணும். அதில் ஒரு நான் அப்படின்றது ஸ்தூலமானது, இன்னொரு நான் அப்படின்றது சூக்ஷ்மமானது, நுணுக்கமானது அப்படின்றார். ஸ்தூலமான நான் என்ன? நான் இன்னாராக இருக்கிறேன், சரீரதாரியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. சூக்ஷ்மத்துல அந்த நான் நான் என்ற அபிமானம் எப்படி வரும் அப்படின்னா, அதில் பாபா கொடுத்த கொடையையும் நான் செய்தேன், நான் பேசினேன், நான் செய்கிறேன் என்று தந்தையின் சிறப்பம்சங்களிலும் நான் என்பது வந்துவிடுகிறது. எல்லாமே பாபா கொடுத்த கொடை. அதாவது அவருடைய காரியம் நடக்கணும். ஆகையால பாபா நமக்குள்ள சிறப்பம்சங்களை நிரப்புறார். நீங்களாம் என்னுடையவர்கள் ஆயிட்டீங்க, புதிய உலகத்தை படைக்கிறதுக்கு நிமித்தம் ஆயிட்டீங்க. ஆகையால அவர் சக்தி நிரப்புறார். அப்போதான் அவருடைய காரியம் நடக்கும். நம்முடைய சிறப்பம்சம் கூட இருந்திருக்கலாம், ஆனாலும் அந்த சிறப்பம்சத்திற்கு பாபா சக்தி பெறனாலதான் அது நல்ல மக்களுக்கு போய் சேருது. அதுக்காக உடனே அகங்காரம் வந்துடுறதா? நான் பேசினேன், நான் செய்தேன், என்னாலதான் இதெல்லாம் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட அபிமானம் வரக்கூடாது. இதெல்லாம் பாபா கொடுத்த கொடை. ஒருவேளை உங்களுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி இருந்தது அப்படின்னா
சந்தோஷப்படணும். இந்த ஸ்பெஷாலிட்டி பாபா அவருடைய காரியத்திற்கு யூஸ் பண்றாரே, நான் எவ்வளோ பாக்கியசாலி அப்படின்னு நம்ம பணிவாக இருக்கணும். தந்தை கொடுத்த ஞானம், தந்தை கொடுத்த விசேஷத்தன்மை, அதிலும் சூக்ஷ்மமான என்னுடையது என்ற தன்மை வந்துவிடுகிறது. எனவேதான் நான் மற்றும் எனது இந்த விஷயத்தில் சமிகை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனதின் பற்று சதா என்னுடைய பாபா என்பதிலேயே இருக்க வேண்டும். அதாவது ஒன்று தேகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, தேகாபிமானம். இன்னொன்று சூக்ஷ்மத்துல நம்முடைய சிறப்பம்சங்களின் மீது இருக்கக்கூடிய பற்று. ஆகையால பாபா மனதின் பற்று சதா என்னுடைய பாபா என்பதிலேயே இருக்கணும்ன்றார். எல்லைக்குட்பட்ட என்னுடையது, அதாவது என்னுடைய பெயர், என்னுடைய பெருமை, இதை முடித்துவிட்டு நான் பாபாவினுடையவன் என்று இருங்கள். பாபா என்னுடையவர் என்னும் போது எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. பகவான் என்னுடையவராக ஆகிவிட்டார், வேறு என்ன வேண்டும்? ஆக ஒன்று சாதாரண என்னுடையது, இன்னொன்று சூக்ஷ்மமான என்னுடையது. இந்த சூக்ஷ்ம என்னுடையது உங்களை அழுக்கானவர்களாக ஆக்கிவிடுகிறது. என்னுடைய பாபா என்னும் போது அது செல்வந்தராக ஆக்கிவிடுகிறது. அதாவது ஹிந்தியில ரைமிங்கா இருக்கு. மைலா அப்படின்னா அழுக்கு, மாலாமால் அப்படின்னா செல்வந்தர்கள். இந்த சூக்ஷ்ம என்னுடையதுன்றது இருந்ததுன்னா உங்களை அழுக்கானவர்களாக ஆக்கிடுறது, மைலாவாக ஆக்கிடுறது. அதுவே என்னுடைய பாபா அப்படின்னு இருந்தீங்கன்னா மாலாமால், அது உங்களே செல்வந்தர்களாக ஆக்கிடுறது. ஆக இன்று பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள். தன்னுடைய பிறந்த நாளும் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? குழந்தைகள் இல்லாமல் தந்தை ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்க இல்லைன்னா நான் என்னுடைய பர்த்டேயை கொண்டாட மாட்டேன்ற மாதிரி சொல்றார். நீங்க என்னுடைய பிறந்தநாள் கொண்டாட மதுபனுக்கு வரீங்க, நான் உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட பரந்தாமத்துல இருந்து வர பிரம்மா பாபா சூக்ஷ்மவதனத்துல இருந்து வரார் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால் தந்தை குழந்தைகளின் பிறந்த நாள் விழாவின் வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹா. இப்போது ஒரு விஷயம் சொல்லவா? தயாராக இருக்கிறீர்களா? சொல்லட்டுமா? செய்ய வேண்டி இருக்கும். நான் சொன்னா நீங்க செய்ய வேண்டி இருக்கும், சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார். கை உயர்த்துங்கள். செய்வீர்களா? டபுள் ஃபாரினர்ஸ் செய்வீர்களா? டீச்சர்ஸ் செய்வீர்களா? நல்லது. இன்று சிவ ஜெயந்தி. பக்தியில், அதாவது சிவ பரமாத்மாவின் நினைவார்த்தமாக எருக்கம் பூ அர்ப்பணிக்கிறார்கள். ரோஜாவையோ அல்லது வேறு எந்த மலர்களையோ அர்ப்பணிப்பதில்லை, எருக்கம் பூக்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஆக இன்று எந்த ஒரு விஷயத்தை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற ஹோம்வொர்க் கொடுக்க விரும்புகிறார். தயாராக இருக்கிறீர்கள் தானே? ஹோம்வொர்க் செய்ய தயார் தானே அப்படின்றார். நல்லது. எல்லாருமே நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் பாபாவுக்கு ஒரே சந்தோஷம். குழந்தைகள் அனைவரும் ஆம் பாபா என்று சொல்வது தந்தைக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பிறந்த நாள் அன்று இதை செய்ய வேண்டும் என்று தந்தைக்கு ஒரு சங்கல்பம் இருக்கிறது. அதாவது அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து கொண்டே ஒருவருக்கொருவர் உதவியாளராக ஆகி வீண் எண்ணங்கள் என்ற எருக்கம் பூவை அர்ப்பணம் செய்யுங்கள். வீண் எண்ணங்கள் வரக்கூடாது, கேட்கவும் கூடாது. மேலும் அப்படிப்பட்டவர்களின் சகவாசத்தில் வந்து வீண் எண்ணங்களின் வண்ணம் தூவக்கூடாது. அதாவது வீண் எண்ணங்கள் வராம இருக்கணும்னா அது நம்முடைய ரோல் மட்டும் இல்லை. சில நேரங்களில் அது நம்முடைய ஒரு பலவீனமாக இருக்கலாம். பட் சில நேரங்களில் மற்றவங்களாலே நமக்கு என்ன ஆகுது? வீண் எண்ணங்கள் வருது. அதனால பாபா ஒருவருக்கொருவர் ஊக்க உற்சாகம் கொடுத்து கொண்டே ஒருவருக்கொருவர் உதவியாளராக ஆகி
அப்படின்னா யார் யார் என்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்தாங்க. எந்தெந்த டியூட்டியில் யார் இருக்காங்களோ, எந்தெந்த இன்சார்ஜ் கீழே யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எல்லாமே கரெக்டாக செய்கிறாங்கன்னா யாருக்கும் எந்த வீணெண்ணங்களும் வராது. உதாரணத்திற்கு இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் எப்படி எண்ணங்கள் வருதுன்னு பாருங்க. நான் ஒரு சகோதரருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இதை நீங்கள் செய்யணும், அதாவது இன்னாருக்கு இதை கொடுக்கணும் அல்லது இன்னாரிடம் இது சொல்லணும்னு ஏதோ ஒன்று நான் டைரக்ஷன் கொடுக்குறேன். அவங்க அதை செய்திடுறாங்க. ஆனால் நான் செய்திட்டேன்னு எனக்கு சொல்கிறதில்ல. அப்போ எனக்கு என்ன தோணும், சொன்னாங்களா இல்லையா தெரியலையே, அது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கல அப்படின்னா வேறு மாதிரி ஆகிடும். அப்போ திரும்ப நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா, மெசேஜ் கொடுத்துட்டியா அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கும். இல்லை என்னாச்சு தெரியலையேன்னு எண்ணங்கள் எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும். ஆகையால் ஒவ்வொருத்தருமே ஊக்க உற்சாகத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாளராக ஆகி அப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அவங்க செய்துட்டு நான் செய்துட்டேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த எண்ணமும் வராது, வீணெண்ணங்கள் வராது. இது போல் வீணெண்ணங்கள் வராமல் இருக்கிறதுன்னு நான் மட்டும் காரணம் இல்லை, என் கூட இருக்கிறவங்களும் கூட அதுக்கு காரணமாக இருப்பாங்க. சரி, இது ஒரு ரகம். அதுக்கு மேலே ஒரு விஷயத்த சொல்கிறார் பாபா. பிறருடைய சகவாசத்தில் வீணெண்ணங்களுடைய அந்த வர்ணத்தை தூவுறது, தானும் வீணெண்ணங்களில் மற்றவங்களுக்கும் வீணெண்ணங்கள் வர்றதுக்கு காரணமாகிறது. அதுதான் பாபா அந்த வீணெண்ணங்களுடைய வண்ணத்தை தூவுறது அப்படின்றார். ஆகையில நாம் செய்கிறது மற்றவங்களுக்கு எந்த எண்ணங்களும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கவனம் இருக்கணும். ஏனென்றால் வீண் சங்கல்பம் எங்கு இருக்குமோ அங்கு நினைவின் சங்கல்பம், ஞானத்தின் இனிமையான வார்த்தைகள் எதை முரளி என்று சொல்கிறோமோ அந்த சுத்த சங்கல்பம் நினைவில் இருக்காது. வீண் எண்ணங்கள் அப்படின்னா குப்பை தானே. அப்போ குப்பை இருக்கிற இடத்துல ஞானத்தினுடைய விஷயங்கள், பகவானுடைய மகா வாக்கியங்கள், முரளி இதெல்லாம் இருக்குமா? சுத்த சங்கல்பங்கள் இருக்குமா? இருக்காது. முரளியை கேட்கிறீர்கள், படிக்கிறீர்கள், அது அவசியமானது, பிராமணர்களின் நியமமாகும். ஆனால் கேட்கும் வரைதான். அதாவது வீண் எண்ணங்கள் இருந்ததுன்னா முரளியும் அவங்க கேட்பாங்க, படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா பிராமணர்கள் தானே, அது அவங்களுடைய நியமம் தானே, செய்கிறாங்க. ஆனால் கேட்குற வரைக்கும் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். மனதில் அதன் சிந்தனை நடக்காது. இன்றைய முரளி மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லவும் செய்கிறார்கள். என்ன கூறினார் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் என்பார்கள். அதாவது அவங்க முரளி மிஸ் பண்ணுறதில்ல, முரளி கேட்பாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன நல்லா இருந்தது அப்படின்னா, என்னவோ சொன்னாரே ரொம்ப நல்லா இருந்ததே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வர்தானம் மிக நன்றாக இருந்தது என்றும் யோசிப்பார்கள். ஆனால் வீண் எண்ணங்கள் தான் நினைவிற்கு வரும். அந்த வீண் எண்ணங்கள் மனம் புத்தியை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. தந்தையின் முன்பு என்ன கூறுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? பாபா, ஆர்வமான செய்திகள் என்றால் கேட்க வேண்டும் தானே. சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், சமாச்சாரம் எல்லாம் இருக்கும். அங்கே இப்படி நடந்துருச்சு, இங்கே இப்படி நடந்துருச்சு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லை பாபா? அது நமக்கு இங்கே நடந்தால் நாங்கள் அப்போ கவனமாக இருப்போம் இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், செய்திகள் அப்படின்னா கேட்கணும் தானே அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லை, ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது அந்த நாலேஜ் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கும் வேணும், அப்போ தான் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் வீண் விஷயங்கள் பதவி அடைவதில் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும். கேட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம், கேட்டுக்கோங்க. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த வீண் விஷயங்கள் பதவி அடைவதில் நஷ்டத்தை ஏற்படுத்தும்.
ஸோ நீங்கள் அனைவரும் வீண் எண்ணங்களுக்கான உறுதிமொழி தந்தையிடம் செய்கிறீர்களா? நாங்கள் விரும்புவதில்லை, ஆனால் அது வந்து விடுகிறது என்றுதான் நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்க எங்க பாபா விரும்புகிறோம், அதுவா வந்துடுறது அப்படின்னு சொல்றீங்க. விரும்புவதில்லை, ஆனால் வந்து விடுகிறது. எனவே தந்தையிடம் திட சங்கல்பத்துடன் கொடுத்து விடுவதினால், அங்க நிறுத்திட்டு பாபா ஒரு சந்தேகத்தை கேட்கிறார். முதலில் கொடுக்க வருகிறதா? அது வந்தாதானே கொடுக்க முடியும். தந்தையிடம் கொடுத்து விட்டீர்களா? கொடுத்த பொருள் ஒருவேளை திரும்பி உங்களிடம் வந்துவிட்டது என்றால் அதை வைத்துக் கொள்வீர்களா அல்லது திருப்பி கொடுத்து விடுவீர்களா? ஒருவேளை கொடுத்த பொருளை நீங்கள் உங்களிடம் வைத்து கொண்டால் உங்களுடைய பட்டம், அதாவது டைட்டில் என்னவாக இருக்கும்? அதாவது பாபா நமக்கு வள்ளல் அப்படின்ற டைட்டில் கொடுத்திருக்கிறார். வள்ளலின் குழந்தைகள் நீங்களும் வள்ளல்கள் தான் அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளல் அப்படின்ற டைட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பொருளை தானமாக கொடுத்துட்டு அவங்க திரும்பி இந்தாங்க உங்க தானம் எனக்கு வேணாம் திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அது ரொம்ப கெட்டதா நினைப்பாங்க. உண்மையான வள்ளலாக இருக்கக்கூடியவங்க நம்ம கொடுத்தோம், ஆனா அது அவங்க ஸ்வீகாரம் பண்ணலை, திரும்பி நம்மக்கிட்டே வந்துடுச்சு அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. தந்தையிடம் ஒரு முறை தன்னுடைய விருப்பத்துடன் திடத்தன்மையுடன் கொடுத்து விடுங்கள். மேலும் அடிக்கடி கொடுத்த பொருள் என்னிடம் திரும்பி வந்துவிடவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். பிறருடைய பொருளை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது நல்லது என்று கருதப்படாது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. எனவே தினமும் தூங்குவதற்கு முன்பு சோதனை செய்யுங்கள். இன்று முழு நாளும் எந்த வீண் எண்ணமும் வரவில்லை தானே, செய்யவில்லை தானே, கொடுத்த பொருளை திரும்பி பெற்றுக்கொள்ளவில்லை தானே என்று. இன்று பிறந்த நாள், பரிசு கொடுப்பதற்கு தைரியம் இருக்கிறது தானே? அந்த பலி சக்கரவர்த்தி கதை போலேயே இருக்கு. யாகம் பண்ணோம் அப்படின்னா யார் எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் கொடுப்பேன், எனக்கு அந்த இந்திரனுடைய பதவி வேணும்னு சொல்லிட்டு பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணுவார். வாமன அவதாரத்தில் இறைவன் கேட்குறார். அப்போ ரூல் என்ன? இந்த யாகம் வளர்த்தால் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். கொடுப்பியா, கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் கொடுப்பேன், 3 அடிதான் அப்படின்னு கேட்பார். நான் கொடுத்துருவேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் கதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் பாபா கொடுக்க தைரியம் இருக்கா அப்படின்னா அதுலேயும் எவ்வளோ ரகசியங்கள் இருக்கும். தைரியம் இருக்கிறதா? கை உயர்த்துங்கள். தைரியம் இருக்கிறதா? எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு பாப் தாதாவும் உங்களுக்கு பரிசு கொடுப்பார். நீங்கள் மனதார என்னுடைய பாபா, இரக்கமுள்ள பாபா, கருணை உள்ளமுடைய பாபா, நீங்கள் இந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். எப்படி கொடுக்கணுன்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நீங்கள் மனதார கூறும் போது தந்தை எக்ஸ்ட்ரா பரிசு கொடுப்பார். ஏனென்றால் தைரியம் உங்களுடையது, எக்ஸ்ட்ரா உதவி தந்தையினுடையது. எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு தந்தையின் உதவி கண்டிப்பாக இருக்கவே இருக்கும். இதை அனுபவம் செய்திருக்கிறீர்கள் தானே? ஏனென்றால் பாப் தாதா நீண்ட காலமாக அறிவித்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது தீவிர முயற்சிக்கான வழி 3 புள்ளி வைப்பதாகும். புள்ளியாக இருக்கிறேன், புள்ளியான தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நடந்து முடிந்தவைகளுக்கு புள்ளி, அதாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவ்வளோதான். நான் வேற எதுவும் கேட்கல, 3 புள்ளி தான் கொடுக்க தயாரா அப்படின்றார். இதைதான் பாப் தாதா புள்ளி ஆகுங்கள், புள்ளியை பாருங்கள் மற்றும் புள்ளி வையுங்கள் என்று கூறுகிறார். அதனால்தான் புள்ளிக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் கூட புள்ளிக்கு, அதாவது புள்ளி அல்லது 0 அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் அந்த 0வுக்கு அதிக மகத்துவம் இருக்கிறது.
பாருங்கள், பணம் எண்ணுகிறார்கள் அல்லவா? இன்றைய நாட்களில் அனைவருக்கும் எதன் மீது அதிக அன்பு இருக்கிறது? பணத்தின் மீது. பணம் எப்படி அதிகரிக்கும்? 0 போட்டுக்கொண்டே செல்லுங்கள். 10க்கு பிறகு 0 போட்டால் 100 ஆகிவிடும். அடுத்த 0 போட்டால் 1000 ஆகிவிடும். ஆக பிந்துவிற்கு, அதாவது 0த்திற்கு மகத்துவம் இருக்கிறது. ஆனால் உண்மையான புள்ளி எது என்பதை மறந்துவிட்டார்கள். அவங்க 0த்துக்கு புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி புள்ளி போட்டுட்டே போனால் செல்வந்தர்கள் ஆகலாம். ஆனால் எந்த புள்ளி, எந்த சைபர் அல்லது எந்த 0? நான் ஆத்மா, ஆத்மாவை பார்க்கணும், இல்லை பாபாவும் ஆத்மா, எது நடக்குதோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எவ்வளோ சேமிப்பாகுது, செல்வந்தர்கள் ஆகலாம். ஆக இன்று தந்தையின் பிறந்த நாள் பரிசு கொடுத்து விட்டீர்களா? கொடுத்தீர்களா? உள்ளத்திலிருந்து கொடுத்தீர்களா? இனிமேல் ஏன், எதற்கு என்று சொல்வதில்லை தானே? அதாவது என்ன செய்வது, ஏது செய்வது, இந்த ஏன் ஏன் என்பது மிகவும் கெட்ட மொழியாகும். என்ன செய்வது, எப்படி செய்வது, ஏன் இப்படி என்று சொல்லக்கூடாது. ஆக பரிசு கொடுப்பதற்கு குஷி குஷியாக கை உயர்த்தினீர்களா, அல்லது குழுவில் வலுக்கட்டாயமாக வேறு வழியின்றி உயர்த்தினீர்களா? ஏனென்றால் வலுக்கட்டாயமாக செய்தீர்கள் என்றால் சதா செய்ய முடியாது, அவ்வப்போது முடியும். உள்ளபூர்வமாக செய்யக்கூடியவர்கள் செய்தே தீருவார்கள், ஆகியே தீருவார்கள். பரிசு கொடுத்து விட்டீர்களா? என்ன சொன்னாலும் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கே வரார். பர்த்டே கொண்டாட வந்திருக்கீங்க, எனக்கு இந்த பரிசு தான் வேணும், கொடுத்துட்டீங்களா? கொடுத்தே ஆக வேண்டும். இதுபோல் குஷி குஷியாக சங்கல்பம் செய்தீர்கள் என்றால் சர்வசக்திவான் தந்தையின் குழந்தைகள், மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பவர்களுக்கு இதென்ன பெரிய விஷயம்? கொடுக்கறது கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, கொடுத்தே ஆகணும்னு நினைங்க. அப்போ நீங்கள் யார்? சர்வசக்திவானுடைய குழந்தைகள், மாஸ்டர் சர்வசக்திவான். உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அப்படின்றார். சீட்டில் சதா செட்டாகி இருங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சீட்டில் சதா செட்டாகி இருங்கள், மறந்து விடாதீர்கள். இது உங்களுடைய சுமான், அதாவது உங்களுடைய டைட்டில் அல்லவா? தன்னுடைய ஸ்வமானத்தை விட்டுவிடக்கூடாது. ஸ்வமானத்திற்காக, அதாவது டைட்டிலுக்காக சண்டையிட்டு கொள்கிறார்கள். அவங்கவுங்க டைட்டிலுக்காக எவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த டைட்டிலையே மறந்துடுறீங்களே, அதே சீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்றார். எனவே இன்று தந்தைக்கு அன்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய விஷயத்திற்காக தன்னுடைய சுய மரியாதையை, அதாவது பரமாத்மாவின் மூலம் கிடைத்த சுமான், டைட்டில் அல்லது பட்டம், மனிதர்களின் மூலம் அடைந்த ஸ்வமான், அதிலும் கூட எவ்வளவு போதை இருக்கும். இப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாங்க, பாரத் ரத்னா அவார்டு, விருதெல்லாம் வாங்குறாங்க, அல்லது ஏதாவது ஒரு டைட்டில் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுலேயே எவ்வளோ போதை இருக்கும். மனிதர்கள் மூலமாக, பிரசிடெண்ட் மூலமாக கிடைச்சது அப்படின்னு எவ்வளோ அவங்க போதையில் இருப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்வமான் யாரிடமிருந்து கிடைச்சிருக்கு, கொடுத்தது யாரு? இது பரமாத்மாவின் மூலம் கிடைத்திருக்கும் ஸ்வமான் ஆகும். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ன வேண்டுமோ அது செய்துவிட முடியும். தைரியம் இருக்கிறது தானே? தலையசையுங்கள், கை அசைக்காதீர்கள், தலையசையுங்கள். தைரியம் இருக்கிறதா? அடுத்தது டீச்சர்ஸை பார்த்து, டீச்சர்ஸ் நீங்கள் செய்விக்க வேண்டி இருக்கும், கவனம் ஏற்படுத்த வேண்டி இருக்கும். நீங்கள் செய்வீர்கள் மற்றும் கவனம் ஏற்படுத்தி செய்விப்பீர்கள், நிமித்தம் அல்லவா? பிறகு யார் எந்த வகுப்பு, அதாவது யாருடைய வகுப்பு நம்பர் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பரிசும் கொடுப்பேன். என்ன பரிசு கொடுப்பேன் என்று சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸில் வைக்கிறார்.
சர்ப்ரைஸா கொடுப்பார் போல. பெரிய பரிசு கொடுப்பேன், ஆனால் முழு வகுப்பும் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் செய்தார் என்று அப்படி இல்லை, மெஜாரிட்டி செய்ய வேண்டும். அப்போதான் அந்த கிளாஸ் டீச்சருக்கு பெரிய பரிசு கிடைக்கும் அப்படின்றார். செய்கிறவங்களுக்கும் கிடைக்கும், செய்விப்பவர்களுக்கும் கிடைக்கும். ஆக இன்று பாப் தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையின் மீது அன்பு வந்து கொண்டிருக்கிறது. நம்பர் 1 வர வேண்டும், 2வதாக வரக்கூடாது. முதல் ராஜ்ய சிம்ஹாசனத்தில் அமர மாட்டீர்கள், சிம்ஹாசனத்தில் இருவர் அமர்வார்கள். ஆனால் முதல் ராஜ்யம், முதல் ராஜ்ய வம்சத்தின் சம்பந்தத்தில் வருவீர்கள். 2 நம்பர்ஸ் முடிவாகிவிட்டது. ஆனால் ராஜ்யம் செய்ய வேண்டும், ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும் என்றால் முதல் ராஜ்யத்தில் வர வேண்டும். ஆக பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் மீது இந்த அன்புதான் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு சிறப்பம்சத்தில் நம்பர் 1 வர வேண்டும், வரிசை கிரமமாக அல்ல. ஆர்வம் இருக்கிறதா? நம்பர் 1 வர வேண்டுமா, அல்லது எது கிடைத்தாலும் சரிதானா? சரி சரி என்று சொல்லக்கூடாது. தந்தையின் ஆசை ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது அதிசயம் செய்து நம்பர் 1 வர வேண்டும் என்பதுதான். 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது. ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நம்பர் 1 ஆகியே தீர வேண்டும். ஆகியே தீர வேண்டும் என்பதை அடிக்கோடிடுங்கள். சரி, அதிக உழைப்பு கொடுக்கவில்லை, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நம்பர் 1. இது சகஜம்தானே? இன்றைய தினம் அமிர்த வேளையில் சந்தித்து கொண்டிருந்த ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் குஷியில் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியான முகத்துடன் இருப்பதை பார்த்து கொண்டிருந்தார். மேலும் தந்தையும் கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் சதா பறக்கும் கலைக்கான வரதானம் கொடுத்தார். நடக்கும் கலை அல்ல, பறக்கும் கலை. எனவே பாப்தாதாவின் இன்றைய வரதானத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாப்தாதா தன்னுடைய மற்றும் உங்களுடைய ஜெயந்தி அன்று என்ன வரதானம் கொடுத்தார்? பறக்கும் கலையில் இருப்பவர் ஆகுங்கள். நீங்களும் கூட சிவராத்திரி திருவிழாவை மனதில் கொண்டாடினீர்கள் தானே? ஆக அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நல்லதிலும் நல்லதாக ராஜ்ய பதவியை பலனாக அடைவீர்கள். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள் தானே? தந்தை நல்லதை மட்டுமே பார்க்கிறார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள எதிரில் அமர்ந்திருந்தாலும் அவரவர்களுடைய இடங்களில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் பாப் தாதாவும் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளும் தந்தையின் சந்திப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று சங்கல்பம் செய்யுங்கள். சதா குஷியில் இருப்பவர்கள், அவ்வப்போது இருப்பவர்கள் அல்ல. சதா குஷி. யார் பார்த்தாலும் உங்களுடைய முகத்தை பார்த்து இவர் மிகவும் பாக்கியவான் ஆத்மாவாக தென்படுகிறார் என்று யோசிக்க வேண்டும். உங்களுடைய பாக்கியம் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும். மனதில் நிறைய இருக்கிறது என்று இருந்துவிடக்கூடாது. உங்களுடைய பாக்கியவான் முகம், மகிழ்ச்சியான முகம் மற்றவர்களுக்கு அறிமுகம் கொடுக்கும். மனசுக்குள்ள குஷி இருக்கு, அந்த பாக்கியத்தினுடைய நஷா இருக்குன்னு இருந்துடக்கூடாது. அது முகத்தில் தெரியணும். அப்போதான் மற்றவர்களுக்கு கூட ஒரு உந்துதலாக இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சியான முகமே அவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கும். ஏதோ இருக்கிறது என்று முகம் சொல்லும். இவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, அதனால்தான் உங்கள் முகம் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க சிந்திக்கணும். உங்களுடைய முகம் சேவை செய்ய வேண்டும், தந்தை வரை அழைத்து வர வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதும் சேவைக்கான சாதனம் ஆகும். ஆக நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு
உங்களுடைய பிறந்த நாளுக்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. வரதானம்: சந்தேக எண்ணங்களை முடித்துவிட்டு மாயாவை வென்றவராக ஆகக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள். ஒருபோதும் முன்னதாகவே இந்த சந்தேக எண்ணம் வரக்கூடாது. அதாவது, நான் ஃபெயில் ஆகி விடுவேனோ என்னவோ தெரியலையே என்ற சந்தேகம் வரக்கூடாது. சந்தேக புத்தியுடையவர் ஆகும் போதுதான் தோல்வி அடைவீர்கள். ஆகையால் நான் வெற்றி அடைந்து காட்டுவேன், வெற்றி என்னுடைய பிறப்புரிமை என்ற சங்கல்பம் சதா இருக்க வேண்டும். இவ்வாறு அதிகாரியாகி காரியம் செய்வதினால் வெற்றிக்கான அதிகாரம் அவசியம் கிடைக்கும். இதன் மூலம் வெற்றி ரத்தினம் ஆகி விடுவீர்கள். ஆகையால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் வாயில் தெரியவில்லையே என்ற வார்த்தை ஒருபோதும் வரக்கூடாது. ஸ்லோகன்: இரக்க பாவனை சகஜமாகவே நிமித்த பாவத்தை எமர்ஜ் செய்து விடுகிறது. எனக்குள்ளே அந்த இரக்கத்தின் பாவனை இருந்ததுன்னா அது சகஜமாகவே நமக்குள்ளே நம்ம நிமித்தமாக இருக்கிறோம் என்ற பாவத்தையும் வெளியில கொண்டு வந்துடுறது. அவ்யக்த சமிகை: தொட்டால் சுருங்கி செடியானது சிறிது விரல் பட்டால் சக்தியற்றதாக ஆகிவிடும். அதில் நேரம் எடுத்து கொள்ளாது. அதே போன்று நீங்கள் ஒரு வினாடியின் சுத்த சங்கல்ப சக்தியின் மூலம் மாயாவை தொட்டால் சுருங்கி போன்று மயக்கமடைய செய்யுங்கள். தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் வர்தானி ஸ்வரூபம் சதா நினைவில் இருந்தது என்றால் அப்போது தூய்மையற்ற தன்மை அல்லது மறதியின் பேர் அடையாளமும் இருக்காது. ஓம் சாந்தி. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. என் மனதில் சுமந்து நினைவை பகிர்ந்து உரிமை தருவேன் சிவனே. என் மனதில் சுமந்து நினைவை பகிர்ந்து உரிமை தருவேன் சிவனே. இதயத்தில் நிறையும் உன் மொழி போதும், கடலும் உருகும் சிவனே. இதயத்தில் நிறையும் உன் மொழி போதும், கடலும் உருகும் சிவனே. உன் அன்பினை மட்டும் தருவாய் சிவனே. எல்லாம் எல்லாம் சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும்